தெரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம மாநிலம் வந்துட்டு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிகழ்ச்சி பண்ண சொல்லியிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் நம்ம எப்படி ஓட்டுகளை சேகரிக்கிறது மக்கள்கிட்ட வந்துட்டு போய் எப்படி இப்போ அணுகுமுறைகளை நம்ம பேச வேண்டியது. ஏன்னா இந்த கிளைத்தலைவர்களாக தெரிஞ்சுட்டு இந்த கிளைத்தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் பேசுறதுக்காக தான் முக்கியமானது. இன்னும் பார்த்தா இந்த கிளைத்தலைவர்கள் அவங்க வந்துட்டு பேச்சாற்றலை வளர்த்துக்கிறதுக்காக இப்போ நான் இப்போதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். என்ன நான் வளர்த்துக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம கிளைத்தலைவர்கள் வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கோம் வந்துட்டு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலியமா ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன், இதுவரையும் நடந்து கொண்ட ஆட்சி உங்களுக்கு அவ்வளவு நிலைகள் எல்லாமே தெரியும். இனிமே நமக்கு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும் ஏடிஎம்கே திரு எடப்பாடி அவர்களை ஆதரிச்சு நம்ம எல்லாம் கூட்டணி கட்சி எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாருமே எந்த சீட்டு யாருக்கு எந்த கட்சிக்கு கொடுத்தாலும் நம்ம ஒன்றிணைத்து எல்லாரும் வந்துட்டு பாடுபடணும், ஜெயிக்க வைக்கணும். அதுதான் முயற்சி நம்ம பண்ணணும். பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர், தற்பொழுது இந்த கூட்டத்திற்கெல்லாம் தமிழகத்தின் பொறுப்பாளராக இருக்கும் திரு அண்ணாமலைஜி அவர்களின் சீரிய முயற்சியால் அவரின் அறிவுறுத்தலின்படி நயினார் நாகேந்திரன் வழிகாட்டுதலின்படியும் இந்த சக்தி கேந்திரா திருமுனை கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முறையில் நங்கநல்லூர் மண்டலில் இன்று திரு ஸ்ரீனிவாசன் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு ஜவஹர் மண்டல் பொதுச் செயலாளர் ராஜசக்திவேல்ஜி, திரு காரண்யா கார்த்திக்ஜி, தற்போதைய ஆலந்தூர் தொகுதி BLA 1 மற்றும் ஆலந்தூர் தொகுதி இணையமைப்பாளர் மற்றும் BLA 1 திரு சுபையாஜி மற்றும் திரு நாகராஜன்ஜி மற்றும் கிளைத் தலைவர் திரு கோபால்ஜி, ஏனைய நமது நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வட்டத் தலைவர் திரு சௌரிராஜன், கிளைத் தலைவர் கந்தன் ஜி, வேறு யாரும் பேர் விட்டதுன்னா மன்னிச்சிங்க. ஞானவேல் 167 வட்டத் தலைவர் ஞானவேல் ஜி, அதே மாதிரி ஏடிஎம்கேலேருந்து நம்ம தம்பி பிரசன்னா. இந்த சக்தி கேந்திர கூட்டங்களோட நோக்கமே பார்த்திங்கன்னா ஒரே குறிக்கோள். இதுதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நாளை நமதே, தமிழ்நாடும் நமதே. நமது மோடிஜி அவர்களோட ஆசீர்வாதத்தோட எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இந்த திருட்டு திராவிட கும்பல் திமுக அரசு அதை தூக்கி எறியணும். இந்த 5 வருஷங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நாம் எல்லாம் இந்த தடவை இந்த எலெக்ஷனில் ஒன்று கூடி அது யார் நம்ம எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையணும், யார் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுத்து அவங்கள வெற்றி பெற வைக்கணும். நம்ம நங்கநல்லூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ரோட்டில் இந்த ஒயின் ஷாப், இதுக்கு எல்லாருமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க, பெருமை தேடிக்கிட்டாங்க. அன்பரசு பெரிய மேடை போட்டு நான் தான் எடுத்தேன் எல்லாம் சொன்னார். ஆனால் இங்கே இருக்க நங்கநல்லூர் வாழ் பொதுமக்களுக்கு தெரியும் அந்த ஒயின் ஷாப்பு யாரால் எடுக்கப்பட்டது என்று. அதே மாதிரி இன்னும் நங்கநல்லூரில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி அமையும், அந்த ஒயின் ஷாப்பே எடுத்து நங்கநல்லூரில் ஒயின் ஷாப் இல்லாத ஒரு இடமா நம்ம மாற்றுவோம். அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் அதில் ஒரு சிறு பங்கை இருந்திருக்கேன். அதனால் அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். மேற்கொண்டு மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய, விலைவாசி உயர்வு, அதெல்லாம் இங்கே நம்ம சொல்லி தெரிய வேண்டிய இந்த இடம் கிடையாது. மக்கள் எல்லாருமே அன்னாடையும் நீங்கள் பார்க்குறீங்க, சொல்கிறீங்க. ஆகவே அடுத்த முறை நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா, அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாலின் வராது, விடியல் தரலாம் முடிஞ்சு போச்சு 5 வருஷம். இனி உண்மையான விடியல் பிறக்கணும்னா எடப்பாடி தலைமையான ஆட்சி அமைஞ்சே தீரணும். அதுக்கு மோடிஜி மேலேருந்து வழிகாட்டுவார். ஆகவே எல்லோரும் இந்த முறை தவறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது வளர்ந்த மரத்துக்கு தண்ணி தேவையான மாதிரி அவங்களாம் மூத்த நிர்வாகி, அதனால் எல்லாரையும் வருகன்னு சொல்லி அவங்கள்ட்ட போர் அடிக்க விரும்பலை. அதனால் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் அருமை நண்பர்